சார் கேஸ் அடுக்கிட்டே போறீங்க விஜய் மல்லையா. அதுல நேத்து ஒரு செட் ஆஃப் கேஸ் சொன்னீங்க, முந்தா நாள் ஒரு செட் ஆஃப் கேஸ் எல்லாம் சொன்னீங்க. அவரு மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா 9,000 கோடி வாங்கினாரு, கட்டாம ஓடிட்டாரு. விஜய் மல்லையா என்ன சொல்றாரு, எங்கிட்ட இருந்து 14,000 கோடி வாங்கிட்டீங்க, மிச்சம் 5,000 கொடு அப்படின்ற லெவல்ல அவர் பேசிட்டு இருக்காரு. கரெக்ட் தானேங்கிறது தான் மக்களோட மைண்ட் செட்ல இருக்கு. நீங்க கேஸா அடிக்கிட்டே வரீங்க, இத்தனை கேஸ் இருக்குன்றது சாமானிய மக்களுக்கு தெரியாதாமா? இன்னும் 2 கேஸ் இருக்குன்னு வேற நேத்து சொன்னீங்க, அது என்னது சார்? இப்போ ஒரு பேங்க்லேயும் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருந்தது, எவ்வளோ பெட்ரோல் இருந்தது. ஒர்க்கிங் கேபிட்டலுங்கிறது ஸ்டாக்குக்கும் அவுட்ஸ்டாண்டிங்க்கும் அகேன்ஸ்ட். என்கிட்ட இவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி தான் நீங்கள் காசு வாங்கியிருக்கீங்க. அந்த ஸ்டாக்கெல்லாம் எங்கே போச்சு? ஸோ ஸ்டாக்கே இல்லாமல் ஸ்டாக் ஆஃப் பெட்ரோல், ஸ்டாக் ஆஃப் பெட்ரோல் நீ எதுக்கு ஒர்க் இன் 3 இருக்கும் பார், ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ் குட்ஸ். இது 3 தான் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு இது. ஸோ நீ 3 இருக்கு என்கிட்ட இருக்கு, எல்லாமே பொருள் வச்சிருக்கேன். இப்போ நீ பனியன் கம்பெனி, என்கிட்ட துணி இவ்வளோ, ஃபைபர் இவ்வளோ இருக்கு, அதை தைக்கிறதுக்கு எனக்கு பணம் வேணும், ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுங்க. ஆமாம், நான் இவ்வளோ துணி வாங்கிட்டேன், இவ்வளோ ஜிப்பு வாங்கியிருக்கேன், இவ்வளோ பட்டன் வாங்கியிருக்கேன், இது ரா மெட்டீரியல். ப்ரோக்ரஸில் இவ்வளோ இருக்குது, பாதி தைச்சது இவ்வளோ இருக்குது, ஃபினிஷ் ஆகி வெளிநாட்டுக்கு போனது இவ்வளோ இருக்குது. இது 3 நீ காட்டணும். இதில் வச்சு இதுக்கு 75% தான் லோன் கொடுப்பான். இப்போ இவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே தப்பு பேங்க்லங்கிறாங்க. ஓகே, தட்ஸ் அ கிரிமினல் ஆக்ட். கிரிமினல் ஆக்ட். ஓகே சார். யூ கேவ் டேக்கிங் மணி வித் ஃபால்ஸ் டாக்குமெண்ட். இதுக்கெல்லாம் ஐபிசியில் செக்ஷனாக இருக்குது. ஓகே, அதனால தான் அவர் இந்தியா வர்றதுக்கு பயப்படுறாரு. நான் அதெல்லாம் சொல்லலை, அது நாங்களே பார்க்குறோமே சார். இந்தியா வரதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஸோ இந்த கேஸ் எல்லாம் இருக்குது, இந்த செக்ஷன்லாம் கேஸ் இருக்குது. ஸோ அவர் மேலே 8லேருந்து 9 கேஸ் இருக்குது. இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் இட் பெயிலபிள். இப்போ ராமலிங்க ராஜுலாம் உள்ளே இருந்து வெளில வந்து திரும்பி உள்ள சென்டென்ஸ் ஆகி கேஸு. இவர் ஃபஸ்ட்டு டேயே சரண்டர் ஆகிருந்தாருன்னு வைங்க. இப்போ நான் இவர் ஃபஸ்ட் டே சரண்டர் ஆகிருந்தாருன்னு வைங்க, ஒரு 6 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வெளில விட்டுருப்பாங்க. இந்த கேஸ் எல்லாம் இழுத்து போட்டி 10-15 அவர் செத்து போகிற வரைக்கும் இந்த கேஸ் நடந்துட்டுருக்கும். இன்னும் ஹர்ஷத் மேத்தா செத்து ஹர்ஷத் மேத்தா கேஸ் நடக்கிற மாதிரி கேஸ் போயிட்டே இருக்கும். இவர் அப்பப்போ கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கணும். பாஸ்போர்ட்டு வெளிநாட்டுக்கே போக முடியாது, அங்கேயே இருக்கணும், லண்டன்லேயே இருக்க வேண்டியது தான். லண்டனா இங்கே மெட்ராஸில் இங்கே சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாட்டியும் வெளில போகிறதுக்கு நீங்கள் பாஸ்போர்ட். ஓகே ஓகே. பட் இந்த கேஸ் எல்லாம் இப்போதைக்கு முடியாது. ஒரு 7-8 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வெளில ஜாலியாக சுற்றின்னு இருக்கலாம், நீங்கள் பார்ட்டி பண்ணி குட் டைம் பண்ணிட்டு இருக்கலாம். இதுதான் இவருக்கு நடந்திருக்கும். அதான் சஞ்சீவ் கோயங்கா சொல்கிறான், பல பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஜாலியாக சுற்றின்னு இருக்கிறான், இவனை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறீங்கிறாங்க. அவன் தான் கேஸை இங்கே ஃபேஸ் பண்ணுறான், ஜெயிலில் போய் ஒரு 6 மாதம் உட்காந்துட்டு வெளில வந்துருக்கிறான். நீ ஒரு நாளுக்குள்ளே சுகவாசி, ஒரு நாளைக்கு கூட உள்ளே போகல. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைப்பாங்க, கேள்வி கேட்பாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைப்பாங்க. நீ 6 மாதம் சார்ஜ் ஷீட் போட்டோன்னா பெயிலில் வெளில வரலாம். அதுக்கப்புறம் லோவஸ்ட்டு கோர்ட்டில் கேஸ் நடக்கும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நடக்கும், அப்புறம் ஹை கோர்ட்டுக்கு போகும், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு. ஒரு இடத்துலையும் கேஸ் நடக்கிறதே 10 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துலையும் 5 வருஷம் அப்பீல். ஸோ அவர் 90 வயசுக்குள்ளே கேஸு முடியாது, நீ ஹாப்பியாக வெளில சுற்றின்னு இருக்கலாம். ஆனால் இந்தியா விட்டு வெளில போக முடியாது. ஒரு வாட்டி இந்தியா விட்டு போகிறச்ச நீ பாஸ்போர்ட்டுக்கு மடக்கிட்டு கேட்டு போகணும். பட் இதில் என்ன பேர்னா, பனிஷ்மெண்ட் ஜெயில் கிடையாது, பனிஷ்மெண்ட் இந்த ப்ராசஸ். ஓகே, இந்த ஒரு 15 வருஷம் 20 வருஷம் நீ அனுபவிக்கிறல்ல, அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். ஓகே ஓகே சார், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க? புரியுது புரியுது. இந்த பனிஷ்மெண்ட்டை அவர் ஃபேஸ் பண்ண வேண்டாம்னு தான் ஊரை விட்டு ஓடிட்டார். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபியூஜிட்டிவ் சிம்பிள் கேஸ் எல்லாம் கிடையாது. இப்போ நீ 15 வருஷம் கேஸ் ஆடணும், நீ வெளில சுற்றின்னு இருக்கலாம். அது பெரிய தலைவலி. இல்லை, வாரத்துக்கு ஒரு வாட்டி 10 கேஸ்னால் மாதத்துக்கு 10 நாள் நீ கோர்ட்டுக்கு போயிட்டு வரணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அவர் வெளிநாட்டில் போய் உட்காந்துட்டார். இவருக்கு ஒரு அரசியல் பின்பலம் இருக்குது, அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த லிக்கர் பிஸ்னஸ்ங்கிறது தான் அரசியலை ஃபைனான்ஸ் பண்ணுறது, நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் இந்த லிக்கர் பாலிசியில் நிறைய கூதல் நடக்கும். ஆப்பு கூட அந்த கேஸ் தான் நடந்துட்டுருக்கு டெல்லியில், சிசோடியா. இந்த லிக்கர் பாலிசி கேஸ் தான் பெரிய கேஸ். இதில் கரப்ஷன் இல்லாமல் இருக்குது. நம்ம டெமோக்ரஸியோட நேச்சர் இது, கரப்ஷன் இல்லாமல் நீங்கள் பண்ணவே முடியாது. ஸோ இவர் லிக்கர் கிங். இவர்
ஸோ இவர் த்ரூ மெனி பீப்புள் லிக்கர் பிஸ்னஸை இவங்க அப்பா கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ்டாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தார். அது இவர் இன்ஹெரிட் பண்ணுறாரு. ஸோ இந்த பாலிட்டிஷியனோட சுற்றுறது ஈத்துறது எல்லாம் இவர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இவருக்கு நிறைய அரசியல் கனெக்ஷன் உண்டு, எல்லா கட்சியிலையும் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. இவர் என்ன பண்ணார், டிப்பு சுல்தான் சோடா வாங்கி, காந்தி செப்பலை வாங்கி, கண்ணாடின்னு நினைக்கிறேன், செப்பலோ கண்ணாடியோ அதோ வாங்கி ஒரு வாட்டி எலெக்ஷனுக்கெலாம் நின்னார். எலெக்ஷனில் எல்லா சீட்டும் தோத்தார். எப்படியெல்லாம் காசு லூஸ் பண்ணலாங்கிறத நீங்கள் விஜய் மல்லையாட்டேன்னு தான் கற்றுக்கணும். இவ்வளோ எலெக்ஷன் தோத்தப்புறம் கூட எப்படியாவது எம்பி ஆகணும்னு ஒரு ஆசை. ஸோ ஜேடிஎஸ்ஸுக்கும் அருண் ஜேட்லி தான் இப்போ கர்நாடகா பிஜேபியை பார்த்துட்டு இருந்தார். அவங்கள 2 பேரையும் கவனிச்சு, ஆனால் வெளியில் சொல்ல முடியாது. அவங்க 2 பேர் எம்எல்ஏ ஓட்டு போட்டு இவர் ராஜ்யசபா எம்பி. அது மாதிரி சமாஜ்வாதி எம்பி போட்டு அனில் அம்பானி எம்பி ஆனார். உங்களுக்கு புரியுதா? ஸோ இதெல்லாம் லிங்க் உண்டு. எல்லா சின்ன பார்ட்டிக்கும் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ராஜ்யசபா எம்பியாக இருப்போம். ஏன்னா அவங்க காசு கொடுப்பாங்க, இவங்க அதெல்லாம் நான் சொல்ல. ஏதோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு எம்பியா, அது மாதிரி இவர் எம்பியாக இருந்தார். அதனால் அருண் ஜேட்லி இவருக்கு லாயரானு எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது, நல்ல ஃப்ரெண்டு. இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல, ஸோ 2000 இவர் எஸ்கேப் ஆகிற சமயத்தில் என்னைக்கு நைட் அவர் டெல்லியை விட்டு போனாரோ அன்னைக்கு சென்ட்ரல் ஹால் ஆஃப் பார்லிமெண்ட்டில் ஜெய்ட்லி இவரும் பேசினதை நான் பார்த்தேன் அப்படின்னு பிஎல் புனியா சொன்னார். அதை ராகுல் காந்தி ஒரு இடத்துல போட்டான். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த அருண் ஜெய்ட்லிகிட்ட நான் ஃபுல்லாக சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் அப்போ என்ன பெருசாக ஆச்சுன்னா, லுக் அவுட் நோட்டீஸ் இருக்குது. லுக் அவுட் நோட்டீஸ் கிடச்சி இவரை வெளில விட்டாங்க அப்படின்னா இவன் சொல்கிறது ஜெய்ட்லி தான் வெளில விட்டாங்க. ஓகே, இது உங்கள் மீடியா இன்றைக்கி பேசலை. நேஷன் வாண்ட்ஸ் டு நோ பேசலை. ஓகே, உங்கள் ஃபார்மர் பாஸ் பேசலை. இவங்கெல்லாம் பேசணும். ஏன்னா சத்திய சீரர்கள் மாதிரி சுற்றின்னு இருந்தாங்க. இவனோட பிக்கஸ்ட்டு கிளைம் என்னென்னா, ஜெய்ட்லிட்ட சொல்லிட்டு தான் நான் ஊரை விட்டு போனேன். அண்ட் இந்த அர்னாப் கோசாமிங்கிற பேரை சொல்லாமல் இந்தியாஸ் லவுடஸ்ட் ஆங்கருங்கிறாரு. அது அர்னாப் கோசாமின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஆமாம், போய் பாரு. நான் இல்லை, அந்த ஆர்டிக்கல் மாதிரி நான் அதை எடுத்தேன். ஓகே, இட்ஸ் 4 hour பாட்காஸ்ட். இட்ஸ் 4 hour பாட்காஸ்ட்டு. இவர்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், அதனால் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டேன்லாம் சொல்லாதீங்க. கவர்மெண்ட்டை சொல்லிட்டு தான் போனேன். பிரைம் மினிஸ்டரோட இந்த பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்காரு இல்லையான்னு தெரியல. 2014 ஸ்வேரிங் இன் செரமனியில் இவர் இருந்தாருன்னு எனக்கு தெரியும். ஸோ இப்படியெல்லாம் அப்போல்லாம் கடன் வாங்கி டிஃபால்ட் ஆனப்புறம் அவர் பிரைம் மினிஸ்டரோட இனாகுரேஷனுக்கு வந்திருக்கிறாரு. பார்லிமெண்ட்டில் ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பார்த்தாரு. அன்றைக்கி நாங்கள் கேட்ட போது பிஜேபி இல்லைன்னாங்க. டேப்பை காட்டுனா காட்டல. இப்போ ஓப்பனாக சொல்லிட்டாரு. பிஜேபி இதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? அவர் இதை ஓடி போயிட்டாரா? அவங்க அப்பாவே லண்டனில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இவனுக்கு லண்டனில் வீடு எல்லாம் முன்னாடியே இருந்தது. அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு ஸ்காட்டிஷ் கம்பெனியை வாங்கி அது திவாலாச்சு. வைட் அண்ட் மெக்கேன்னு ஒரு கம்பெனி. அதனால லண்டனில் பெரிய பங்களாலாம் இருக்குது இவருக்கு. ஓகே, ஸோ அவர் முன்னாடியே அங்கே எல்லாம் செட்டில் பண்ணிட்டார். இங்கேன்னு ஃப்ளைட்டை பிடிச்சி அவர் வீட்டில் போய் அங்கே செட்டில் ஆகிட்டார். ஓகே, லீகலாக முன்னாடியே எல்லாம் பண்ணிட்டார். கிரிமினல் கேஸ் இவர் மேலே கன்விக்ட் ஆகிருக்கு அப்படின்னா தான் நீங்கள் அவரை வெளில அனுப்புவாங்க. அந்த நாட்டில் இருந்து நீ கன்விக்ஷன் வச்சுருக்கணும். இல்லாட்டா எக்ஸ்ட்ரேடியேஷன் தான் பண்ண முடியாது. ஒரு கண்ட்ரிக்கும் எக்ஸ்ட்ரேடியேஷன் ட்ரீட்டி இருக்குது. அதுக்கப்புறம் அது அப்பீலுக்கு போகணும். அப்பீல்லேருந்து வெளில வரணும். நிரவ் மோடிக்கு கன்விக்ஷன் வந்துடும். ஓப்பன் ஷட் கேஸு, ரைட்டா? பல பேர் தப்பிச்சு ஓடினால நிரவ் மோடி ஃப்ளைட் ரிஸ்க். ஏன்னா நிரவ் மோடிக்கு அங்கே இது கிடையாது, சொத்து கித்து ஒன்றும் கிடையாது. ஓகே ஓகே, விஜய் மல்லையா மாதிரி கம்ப்ளீட் செட்டில்மெண்ட்லாம் அங்கே இல்லை. நிரவ் மோடி நேற்று வந்த பணக்காரன், இவன் பரம்பரை பணக்காரன். இவங்க வீடு சொத்து கித்து எல்லாம் வச்சு 200 ஏக்கர் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இவன் ஃப்ளைட் ரிஸ்க் கிடையாது. கரெக்ட். கோர்ட்டில் எக்ஸ்ட்ரேடியேஷன் பண்ணலான்னாலும் ஹோம் ஆஃபீஸ் அங்கே இருக்கிற இங்கே லிக்கர் பிஸ்னஸ் மாதிரி தான் அங்கே லிக்கர் பிஸ்னஸ். அங்கே நிறைய லிக்கர் பிஸ்னஸ் வச்சுருக்கிறான். அந்த லிக்கரில் அங்கே பொலிட்டிக்கல் கான்டாக்டும் இருக்கும். அந்த பொலிட்டிக்கல் நீங்கள் மட்டும்தான் பொலிட்டிக்கல் கான்டாக்ட் பண்ணுவீங்க.
அங்கேயும் பொலிட்டிக்கல் கான்டாக்ட் வச்சு அவனால் எக்ஸ்ட்ராடிட் பண்ணவே முடியாது. ஓகே. ஆக மொத்தம் என்னன்னா, ஆளும் கட்சியும் எல்லா கட்சியும் இவரோட நெருக்கமாக இருந்தாங்க. இவர் கடைசியில் போண்டி ஆனோடனே இவரை ஒரு பலியாட ஆக்க பார்த்தாங்க. பலியாட ஆக அப்புறம் ஆடு ஓடி போயிடுச்சு. அவ்வளோதான் மேட்ரு. எனக்கு நீ தேவையில்லைன்னு நீ என்ன சொன்னேன்னா, எனக்கு நீ தேவையில்லை, அவ்வளோதான். இப்போ நான் வேற கண்ட்ரியில் போய் அங்கே ஆளுகளை பிடிச்சிக்கிறேன். இப்போ வந்து இந்த கசாப்பு கடைக்காரன்ட்டு ஆட்டை கூட்டிகிட்டு போவாங்க. ஆட்டு கசாப்பு கடைக்காரன் பார்த்தோன்னே இந்த ஆடு ஓடி போயிடுச்சு. நார்மலாக ஆடு தலையை காட்டும், இந்த ஆடு ஓடி போயிடுச்சு. வெளிநாட்டில் உட்காந்து இந்த ஆடு உனக்கு கேட்க வச்சுருது. ஓகே சார். ஸோ விஜய் மல்லையாவோட கம்ப்ளீட் லைஃப்பில் என்ன நடந்ததுங்கிறதுல ஆரம்பித்து லாஸ்ட் 3 டேஸாக இந்த கேஸ் என்னென்ன அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஏன்னா காமன் மேனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தாட் என்னென்னா, அவர் ஒரு 9,000 கோடி ரூபா வாங்கினாரு, கட்டாமல் ஊரை விட்டு ஓடிட்டாரு. 14,000 கோடி தான் கவர்மெண்ட் எடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் காமன் மேன் இருந்த கொஸ்டினாக இருந்தது. அந்த கொஸ்டினை கம்ப்ளீட்டாக லாஸ்ட் 3 டேஸ் ஃபுல்லாக விளக்குறீங்க. நன்றி சார். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.